எங்கள் தோட்டத்தை காமிக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் தோட்டத்தை எடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் எல்லா காட்டிலுமே பார்டர் மாதிரி தென்னங்கன்று நட்டிருப்போம். இந்த வயலில் வந்து பப்பாளி நட்டிருக்கோம். இந்த கோழி கொண்டை என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நட்டிருந்தது உழுது விடவும் அந்த விதை கீழே விதை இருக்குல்ல, இந்த விதை உதிர்ந்து வந்து முளைச்சிரும். இந்த பப்பாளிக்குள்ளே வந்து நாங்கள் வெள்ளை பூசணி நட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், காய் வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே நட்டோம். ஒவ்வொரு இடத்துல தான் காய் வந்திருக்கு. நிறையா காய் காய்க்கல, ஒவ்வொன்று தான் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஹைட்லேருந்து காமிக்கிறேன். நாங்கள் பார்டராக தென்னங்கன்று நட்டிருக்கோம். உள்ளே பப்பாளி நட்டிருக்கோம். இந்த பப்பாளிக்கு இடையில வந்து வெள்ளை பூசணி செடி நட்டிருக்கோம். இப்போ பக்கத்து வேலை பார்க்கலாம். இதுவும் பப்பாளி தான் நட்டிருக்கோம். இதுக்கு இடையில வெள்ளரிக்காய் நட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் விதை வந்து 1000 ரூபா ரேட்டுக்கு வாங்கினோம். இது வந்து கொடியில் போடுற வெள்ளரிக்காய். இது கீழே நடவும் இந்த மாதிரி கீழே பட்டு அழுக ஆரம்பிக்குது. அதனால் நாங்கள் இதை அழிக்க போகிறோம். இதில் மாடு தான் கட்டியிருக்கோம். இந்த வயலில் நிறைய மரம் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த காய் இல்லை பூ எல்லாம் தொட்டால் ஒன்றும் ஆகாது, காயாது. இல்லை நிறையா பப்பாளி மரம் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ பாருங்கள், நாங்கள் 3 வயல் பப்பாளி போட்டிருக்கோம். இந்த வயல் பப்பாளிக்குள்ளே நாங்கள் வந்து வெள்ளரிக்காய்லாம் நடலை. வெள்ளரிக்காய் இது வந்து கொடியில் போடுற வெள்ளரிக்காய். நீங்கள் அப்படி கீழே தான் வெள்ளரிக்காய் நடணுன்னா நாட்டு வெள்ளரிக்காய் இருக்கும், திக் பச்சையாக இருக்கும். அந்த வெள்ளரிக்காய் விதையை வாங்கி நட்டிங்கன்னா கீழே நட்டாலும் நல்லா காய்க்கும். நாங்கள் இப்போ நட்டுருக்கிறது கொடியில் நடுறது, அதனால் நல்லா காய்க்கலை. நாங்கள் இங்கே தோட்டத்தில் செட்டு போட்டிருக்கோம். இங்கேயுமே பாருங்கள், பார்டராக நாங்கள் தென்னங்கன்று நட்டிருக்கோம். இது வந்து நார்த்தங்காய் செடி. இந்த வயலில் வந்து நாங்கள் சாதா ரோஸ் நட்டிருக்கோம். இந்த சாதா ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்த ரோஸ், அதனால் இதை சாதாரண ரோஸுன்பாங்க. இது அத்திக்காய், நட்டு 3 வருஷம் ஆச்சு. இதே சைஸில் தான் இருக்குது. ஒரு மரம் மட்டும் தான் நட்டிருக்கோம். இந்த ரோஸ் பேர் டிங்டாங். இதை பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை இப்போ அழைச்சிட்டோம். அந்த ஓரத்தில் தட்டை நட்டிருக்கோம். பார்டராக வந்து நாங்கள் தென்னங்கன்று நட்டிருக்கோம். இது நெல் நட்டிருந்தோம். அந்த நெல் கதிர் அறுத்துட்டனால இதில் மாடு கட்டிகிட்டு இருக்கோம். சாயந்தரம் கட்டுவோம். நீங்கள் நெல் அறுத்த பிறகு நெல் உதிர்ந்துருக்கும். அது பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு. நீங்கள் அப்படியே தண்ணி பாய்ச்சினீங்கன்னா அதுவாக முளைச்சி வந்துடும், கதிர் தரும். செகண்ட் டைமும் வரும். அடுத்து இப்படியே நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இதை அடுத்து ரோஸ் நட போகிறோம். இந்த 2 வயலும் நாங்கள் மாடு மேய்க்கிறதுக்காண்டி விட்டுருக்கோம். இது கத்திரிக்காய் செடி. இதுலேயும் ஓரத்தில் மாற்றி ஒன்று தட்டு நட்டுருக்கோம் மாட்டுக்கு. இது கத்திரிக்காய் வந்து பிடுங்குவோம். இது வந்து இன்னும் ஒரு இதை கூட மருந்தடிக்கல, அதனால தான் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த காய் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துங்க. இப்போ கத்திரிக்காய் ரேட்டு வந்து 15 ரூபா போகுது. இங்கே கிழங்கு போட்டிருக்கோம். எங்கள் மொத்த வேலையும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, அதை பார்ட் 2ல் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.